நான் அழுது புலம்புறணும் இல்லை, ஊர்ந்து போய் யார் காலையும் விடறவனும் இல்லை. டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. இங்கே இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்கள் ஜெயிக்க முடியுமா? உங்கள் பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்கள் ஒரு கை பார்ப்போம். இங்கே நீங்கள் தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கொத்தடிமையோட ஒரு துரோக கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டை ஆள நினைக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் வரலாற்றை எடுத்து பாருங்க. சுயமரியாதையும் மானமும் வீரமும் விவேகம் கூட நல்லிணக்கு உள்ள மண் எங்கள் தமிழ் மண். ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானமுள்ள மண் இந்த தமிழ் மண். தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்கள் எப்படியெல்லாம் ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் இந்த உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல. அமித்ஷா இல்லை, எந்த ஷாவாக இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை உங்கள் திட்டம் பலிக்காது. திரு ஸ்டாலின் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதிமுக மிரட்டி பணிய வைத்திருக்கிறார் என்று சொல்லி. திரு ஸ்டாலின் அவர்களே, இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல் என்பதை உணர வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளோட கூட்டணி கிடையாது. அப்பொழுது கூட்டணி வைத்திருந்தால் நீங்கள் சொல்வது பொய்யாக இருந்தாலும் அதை எண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது தமிழகத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற தேர்தல், அதுவும் எங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி. அவரோடு தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் இன்றைக்கு மிரட்டப்படவில்லை. மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் கூட்டணி அமைத்தோம். அதிமுக பாஜக கூட்டணி வந்ததில் இருந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த பிரஷர்ல இருக்கிறார். அதனால பிரஷர்ல இந்த கூட்டணி நடைபெறுகிறது, ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்கிறார். நாங்கள் ரொம்ப ப்ரெஷரில் இல்லை, நாங்கள் ப்ளஷராக இருக்கோம். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்றால் அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம், அதன் அடிப்படையில் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம், எங்கள் தலைமையில் பாஜக இணைந்திருக்கிறது என்று அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் பத்திரிகையாளரை அழைத்தது பாஜக, கூட்டணியை அறிவித்தது பாஜக, கூட்டணி ஆட்சி என்று அறிவித்திருப்பதும் பாஜக. அதிமுகவினுடைய ரோல் என்ன என்பது கேள்விக்குறியாக உள்ளது. உருவான கூட்டணியை நியாயப்படுத்துவதற்காக அவர் ஏதோ சமாளிக்கிறார். என்னை பொறுத்தவரையிலே அவர் பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை அதிமுக தலைமையிலே அமைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தது உண்மை, அது நாடு அறியும். அதற்கான சூழல் கனியவில்லை. அது மட்டுமில்லாமல் திரு செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை தனியே போய் சந்தித்து பேசுகிற அளவுக்கான சூழலும் உருவானது. அது எதற்காக என்று நமக்கு தெரியாது. இவையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது அதிமுகவுக்கு ஏதோ நெருக்கடியை பாஜக கொடுத்திருக்கிறது, அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது என்று யூகிக்க முடிகிறது. இந்த கூட்டணி ஏற்கனவே உருவான கூட்டணி, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வியை தழுவிய கூட்டணி. எனவே இந்த கூட்டணியால் தமிழகத்தில் எந்த தாக்கமும் ஏற்பட்டு விடாது என்ற நம்பிக்கை உள்ளது. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. பாஜகவுடைய நெருக்கடிக்கு பணிந்து தான் கூட்டணி அமைச்சிருக்குது அதிமுக அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருக்காரு. தமிழகத்தில் எப்படியாவது காலூன்ற நினைக்கக்கூடிய பாஜக அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் கையில் எடுத்து அதனுடைய கடைசி அஸ்திரமாக தான் இப்போது அதிமுக கூட கூட்டணி அமைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் விமர்சனத்தை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்கிற சூழலில் தான் அதற்கு எதிர்க்கட்சி தலைவரான அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று பதிலளித்து பேசியிருக்காரு. எங்களை யாரும் மிரட்டவெல்லாம் இல்லை, இது மிரட்டலால் உருவான கூட்டணி இல்லை, மகிழ்ச்சியான கூட்டணி அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட பதில். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இன்னொன்று சொல்லியிருக்காரு, இது என்னுடைய கட்சி, எங்கள் கட்சி, நாங்கள் யார் கூட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது எங்களோட முடிவு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இந்த சூழலில் பாஜகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் சொன்ன விஷயங்கிறது இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இது அழுத்தத்தால் வந்த கூட்டணி இல்லை, அதாவது ப்ரெஷர்னால் வந்த கூட்டணி இல்லை, இது ப்ளஷர்னால் வந்த கூட்டணி, அதாவது மகிழ்ச்சியால் வந்த கூட்டணி அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க.
அழுத்தத்தால் வந்த கூட்டணியா, மகிழ்ச்சியால் வந்த கூட்டணியா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கல நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன், மூத்த பத்திரிகையாளர் பாக்கி, அதே போல் அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர், மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம், இன்னும் சற்று நேரத்தில் பேச்சாளர் கோ சீனிவாசனும் புதுக்கோட்டையிலிருந்து இருக்கார். அனைவருக்கும் வணக்கம். நான் பாக்கி சார்ட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது நெருக்கடிக்கு பணிந்த கூட்டணியாக நீங்கள் பார்க்குறீங்களா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னது போல இந்திய அரசியல் சூழலில் அமைகிற எல்லா கூட்டணியும் ஏதாவது ஒரு வகையான நிபந்தனை அல்லது நெருக்கடி அல்லது நிர்பந்தம் அடிப்படையில் தான் அமையுது. அது என்ன மாதிரியான நெருக்கடி, என்ன மாதிரியான நிபந்தனை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு 1980 பழைய கதைகள் எடுத்துக்கிட்டால் கூட சொல்ல, திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்ததும், திமுக ஜனதா கட்சி கூட்டணி அமைந்ததும், பிற்காலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி, பாஜக கூட்டணி எல்லாம் இருக்குது. இது திமுக மட்டுமல்ல, அண்ணா திமுகவும் சரி. நிபந்தனை எது இருந்தாலும் நான் தனியாக நின்று செயல்படுவேன்றது 2-3 கட்டங்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அண்ணா திமுகவும் சரி. எனக்கு இதில் நிபந்தனை சில நெருக்கடி அப்படின்னு சொல்லும்போது என்ன நெருக்கடி அவர்களுக்கு அப்படிங்கிறது வெளிப்படையாக எந்த அரசியல்வாதியும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறது தெரியல. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறேன், கற்பனையாக சொல்கிறேன், அதாவது யூகத்தின் அடிப்படையில் கூட சொல்ல இல்லை, இந்த அரசியல் கட்சிகள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுப்பாங்க என்ற அச்சத்தின் நம்ம அப்படி தானே நேஷனல் லெவலில் பாஜகவை பற்றி பேசுகிறோம். அது மாதிரி ஏதாவது இருக்கான்னா இல்லை. ஆனால் என்ன சொன்னாங்க, கடந்த காலங்களில் திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் உறவு முறிந்து விட்டது என்று மக்களவை தேர்தலையும் மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி அறிவித்த பிறகு கூட்டணி கள்ள கூட்டணி சொல்லிட்டு வந்தது திமுகவும் திமுக சார்ந்த இயக்கங்களும். இப்போ அது ஏற்கனவே சொன்னது கள்ள கூட்டணி யூ ஹாவ் அக்செப்டட். மறைமுகமாக அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறது அல்லது அதிமுக பாஜக சொல்படி வச்சுக்கிறது, ஏதோ ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம் அப்படியே இருக்கட்டும், ஏற்றுக்கொண்ட பிறகு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து விட்டது என்று விமர்சிக்க வேண்டிய இன்றைய சூழல் என்ன? இதே நான் திமுக மீதான விமர்சன பார்வை. ஆனால் அதிமுக இது ஒரு பதற்றம் அடைகிறது. தேர்தலை குறித்து தேர்தல் மு க ஸ்டாலின், முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு, திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு வந்துவிட்டது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இவங்க மேலே என்ன சொல்கிறேன்னா, தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ கூட்டணி சரி ஜனவரி மாதம் 2026 வந்திருக்கலாமே. ஆக இவர்கள் மீதும் அவர்களும் பேசுவது முழுக்க அரசியலே என்று எந்த விதமான ஆதாரபூர்வமாக இதுதான் அப்படின்னு கான்கிரீட்டாக சொல்கிறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. ஓகே, என்ன நிர்பந்தம்னு தெரியல. ஆனால் பாஜக மீது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நேஷனல் லெவலில் தேசிய அளவில் பல்வேறு கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த கட்சியை கவுத்திட்டு தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு பார்வை சொல்லப்படுகிறது. ஆனால் சொல்லதான் படுது 2024க்கு பிறகு அது கட்சி பலவீனம் அடைந்தது. நேஷனல் லெவலில் 303 இடங்கள் அது சொந்த பலத்தில் இல்லை. இன்னும் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தள் ஆதரவில் தான் இருக்குது. அப்படிங்கிற போது அந்த ரிஸ்க்கை எப்போ எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துலேயே அவங்க அடி வாங்கிட்டாங்க, பாதி சீட்டு காலி. ஆகையினால இன்னுமே ஒரு மாநிலத்தை கவுத்துட்டு அதிமுக, நாளைக்கு ஒரு கற்பனையாக சொல்கிறேன், நாளைக்கு அதிமுக அமைஞ்சு அதை கவுத்துட்டு பிஜேபி ஆட்சி, அதெல்லாம் வராது, வாய்ப்பு இல்லை. மாறாக இன்னொரு விஷயம், அவங்களுக்கு ஒரு குறி இருக்குது. இப்போதைக்கு தென் மாநிலங்களில் கவனம் கிடையாது. மேற்கு வங்கம், பீகார், மற்ற மாநிலங்களில் இடத்தை பிடிக்கணுன்ற அந்த சட்டப்பேரவை தேர்தல் நோக்கம்தான். திரும்ப சொல்கிறேன்னா, அமித்ஷாவோ பாஜக தலைவர்களும் மற்றவர்களும் சொல்கிறது ஒரே ஒரு பாயிண்ட்டு, திமுக அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அது எது இருந்தாலும் பரவாயில்ல, அது அதிமுக இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு விஜய் வந்தாலும் சரி, நாளை மறுநாள் சீமான் வந்தாலும் சரி, இல்லை தேமுதிக பாமக யார் வந்தாலும் சரி, சேர்த்துப்போம் என்ற மனநிலை தான் அவர்களுக்கு இருக்கிறதே தவிர வேற எதுவும் இல்லை. கூட்டணி என்பதுக்கான கணக்கு இது ஒன்று தான். ரைட், ராஜாவுடைய பார்வையும் கேட்டுருவோம். ராஜா தமிழ்மாறன், தமிழிசை சொன்னாங்கல்ல ஒரு விஷயம், இதில் எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை, இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அண்ணன் ஸ்டாலின் இருக்கக்கூடிய ப்ரெஷர், அதனால தான் அப்படி சொல்கிறாரு, இது ப்ரெஷர் கிடையாது, இந்த கூட்டணி பிளஸ்ஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள்? இது தெளிவாக பார்க்கணும்னு சொன்னால், ப்ரெஷர் யாருக்குன்னா, நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் ஏற்பட்ட ப்ரெஷர் தான் இன்றைக்கி இந்த கூட்டணியை அண்ணன் சொன்ன மாதிரி அவசரமாக அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 மாதங்களுக்கு முன்பாக மும்மொழி கொள்கை திணிக்கப்பட்ட பொழுது
நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலிமா இவர்கள் ஒரு சில முடிவுகள் எடுத்து தமிழ்நாட்டு அரசை கட்டாயப்படுத்திய பொழுது எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அது இயலாது, 3வது மொழியை ஏற்க மாட்டோம்ங்கிறத தெளிவாக சொல்லிட்டு நீங்கள் நிதி நீங்கள் கொடுங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு கேட்டப்ப அவங்க மறுத்த பொழுதும் கூட அவர்கள் நீங்கள் இதில் கையெழுத்து போட்டால்தான் உங்களுக்கு நிதியை தருவோம்னு சொன்ன பொழுது எங்களுடைய முதலமைச்சர் முதல் குரலை வைத்தார். தன் மொழிக்கு மட்டுமல்ல, தம் தாய்மொழியான தமிழுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை மொழிகள் அழிந்திருக்கின்றன, அதையெல்லாம் எப்படி இந்தி அளித்திருக்கிறது, எப்படி சமஸ்கிருதம் அளித்திருக்கிறதுங்கிறத சொன்னப்ப எல்லா மாநிலங்களும் சேர்ந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை பாராட்டினார்கள். இது முதல் அடி அவங்களுக்கு. அப்ப இங்க பத்த வச்ச தீ இந்தியா முழுக்க பரவியது. எல்லா மாநிலங்களும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை பாராட்டினார்கள். அடுத்த கட்டமாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரை செய்கின்ற விஷயத்தில் மாநிலங்களினுடைய உரிமை பறிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்த ஒரு முடிவு தமிழ்நாட்டினுடைய நலனை பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களினுடைய உரிமைகளும் பறிக்கப்படக்கூடாதுன்னு குரல் கொடுத்து அதற்கு அவர் கூட்டிய கூட்டத்தில் கிட்டத்தட்ட 7 முதலமைச்சர்களும் மற்ற பல மாநிலங்களும் பெருமளவு ஆதரவு தெரிவித்த பொழுது ஒன்றிய அரசு உண்மையிலேயே மிரண்டு போனது. இல்ல இது 2வது நிலை. இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். ஏன் இந்த நிலை வந்துச்சு, கூட்டணி அண்ணன் சொன்னதுக்கான பதில் இதை சொன்னா தான் மேற்கொண்டு முடிவுகள் வர ஆரம்பிக்கும்ங்கிறதுக்காக நான் இதை சொல்ல விரும்புறேன். மாநில சுயாட்சிக்காக ஒரு குழுவை அமைத்த பொழுது மிரண்டு போனார்கள். மேலும் ஒரு முறை சொல்லுகிறேன், இந்த பல்கலைக்கழகங்கள் மூலமாக ஆளுநர் ரவி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி வந்தார். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார், அதுவும் சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தில். இப்படியான பிரஷர் யாருக்குன்னு சொல்லி சொன்னா, இதையெல்லாம் செஞ்சது ஒரு மாடல் சீஃப் மினிஸ்டரா இன்னைக்கு இந்தியா முழுக்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முதலமைச்சர் வளர்ந்திருக்கிறார் என்று சொல்லுவது உண்மையிலேயே அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரஷரை கொடுத்தது. சரி, ஓகே, அவங்களுக்கு பிரஷராவே இருக்கட்டும். அந்த பிரஷரின் அடிப்படையில் தான் தனியாக நிற்க வேண்டிய முடிவை விட்டுவிட்டு அது வரைக்கும் அண்ணாமலை சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க தமிழ்நாட்டில் திமுகக்கு நீ நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, பொருந்தாத கூட்டணியை என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் மூலமா இவங்க வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்றேன். எடப்பாடி கேக்குறாரு இது எங்க கட்சி, நாங்க யாரு கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன, அதுதான் எடப்பாடியோட கேள்வி. தயவு செஞ்சு அவரு தமிழ்நாட்டு நலனுக்காக வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. எங்கள் கட்சி, என்னுடைய கட்சி, நான் எடுப்பது முடிவுங்கிற சுயநலத்தை அந்த இடத்துல அவர் காட்டிட்டாரு. அவருக்கு தேவை அவருடைய நிர்பந்தம் என்னங்கிறத இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்க. என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் இதுவரை 11 ஆண்டுகளில் 5297 வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றன. அவற்றில் நீதிமன்ற விசாரணைக்கு சென்றவை வெறும் 47 மட்டுமே. மீதி எல்லாத்தையும் அப்படியே வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ரெய்டுகள் மொத்தம் 42இல் 32 ரெய்டுகள் யார் மீது நடத்தப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, அதனுடைய நிர்வாகிகள் மீது நடத்தப்பட்டது. அதுல யார் யார் பிரதானமானவர்கள்ங்கிறது உங்களுக்கு நான் சொன்னா தான் எங்க எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தின் உச்சத்துக்கு போயிருக்காருங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். இதை முழுசா கேட்டுருங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய பினாமியாக விளங்கக்கூடிய பெத்நாயக்கபாளையம் இளங்கோ அவருடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவர், அவர் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறார். அவருடைய சம்பந்தி ராமலிங்கம் அவருடைய சொத்துக்கள் 700 கோடி ரூபாய் மதிப்பான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டால. அவர் ராமலிங்கம் அவருடைய சகலை கை வைக்கப்பட்டிருக்கிறார், நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலுமணி அவர்களாகட்டும், முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி அவர்கள், குட்கா புகழ் விஜயபாஸ்கர் அவர்கள் போன்று ஒரு பட்டியலிட்டம்னு சொல்லி சொன்னா, முழுக்க முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்களை பிடித்து கையை ஒடித்து காலை ஒடித்து நான் சொல்வது சரி, நீ ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா தெளிவாக முடிவெடுத்து அவளை மிரட்டித்தான் பணிய வைத்திருக்கிறது. அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. கடைசியா அவருடைய பையனையும் காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கு வந்தப்பதான் டெல்லி ஓடி போய் 4 வண்டி மாறி நேரா போய் அமித்ஷா அவர்களை பார்த்து, ஐயா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன், எங்களை கையெடுத்து கும்பிடுறேன், விட்டுருங்க ஐயா, எங்களை நீங்க எதை சொன்னாலும் கேட்கிறோம்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தாரு. பாத்தீங்களா, அதனுடைய ஆதார பதிவு தான் அந்த டிக்ளரேஷன். கூட்டணி ஆட்சி நடைபெறும்னு திரு அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கை கட்டி வாய் புத்தி பக்கத்துல எடப்பாடி ஐயா பழனிசாமி ஐயா உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா, முன்னாள் முதல்வர் அவர்களும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மிகப்பெரிய உதாரணம். நீங்க ஆளுமையாக இருந்திருந்தீர்கள் என்று சொன்னால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த தருணத்தில்
அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது அவரை பார்ப்பதற்காக பாரதிய ஜனதாவினர் வந்து காத்து கிடந்த காலம் உண்டு. நிச்சயமா நிச்சயமா. அந்த அம்மா இருந்த வரைக்கும் நான் சொல்றேன், நானு பாரதிய ஜனதா எந்த ரூபத்திலும் இங்கு எந்த விதத்திலும் அவர்களை கட்டாயப்படுத்த முடியவில்லை. அவர் விருப்பம்னா எஸ் இருக்கு, இல்ல நான் வாபஸ் வாங்குற ஆட்சிக்கு வந்து எனக்கு கருத்து கவலை கிடையாது, என்ன வந்தாலும் பாக்குறாங்கிற ஒரு தைரியம் இருந்துச்சு. பாத்தீங்கன்னு அந்த அம்மா இருந்த நிலை வேறு, இன்று அதிமுக இருக்கக்கூடிய நிலை வேறு. முழுக்க முழுக்க சொல்றேன், இது அமித்ஷா அவர்களுடைய திமுகவாக மாறிவிட்டது. இது தலைவர்களுக்கான நெருக்கடி மட்டுமல்ல, பாவம் தொண்டர்கள் அவர்கள் நிலையிலிருந்து பார்க்க வேண்டும். தலைவர்கள் சொல்லிக்கலாம் இது பிளஷர் கூட்டணி, நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம், நீ நானும் சேர்ந்தா ஒண்ணு, இதெல்லா கதையும் சொல்லலாம். அப்படி அல்ல, கள நிலவரம் அப்படி அல்ல. தமிழ்நாட்டின் நலனுக்காக இந்த கூட்டணி ஏற்படுத்தவில்லை, முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய நலனுக்காக மட்டுமே இந்த கூட்டணி ஏற்படுத்தி இருக்கிறார். ரைட் சீனிவாசன், இதுக்கு நான் உங்ககிட்ட தான் பதிலை எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாட்டு நலனுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி இது இல்லவே இல்லை, இது எடப்பாடியோட நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி அப்படிங்கிறதுல திமுக திரும்ப உறுதியா நிற்குது. அதற்கான ஆதாரங்களையும் அடுக்குச்சு. உங்களோட பதில்? அதாவது எதிர்க்கட்சியா திமுக இருக்கிறப்ப கருப்பு பலூன் பறக்க விடுவாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வெள்ளை குடை பிடிச்சிட்டு திமுக வந்து தன்னுடைய பாணியை மாற்றிக்குவாங்க. இதெல்லாம் திமுகவுக்கு கைவந்த கலை. அதிமுக அமைச்சர்கள் வந்து வழக்குக்கு பயந்தா பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. தமிழக மக்களுக்கு தெரியும், இந்த 4 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சி இன்றைக்கு என்ன நிலையில் இருக்குங்கிறது நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. 10 அமைச்சர்களுக்கு மேலே இன்றைக்கு வழக்கு இருக்குது, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அன்னை செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் சிறையில் இருந்தது நாட்டுக்காகவா இருந்தார் உள்ள. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். சைவ மதத்தையும் பண்பாட்டையும் குறித்து கேவலப்படுத்துகிற அமைச்சர்கள் திமுகவில் எப்படியெல்லாம் இருந்தாங்கங்கிறதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்களை ஏமாற்றி இருக்கிறது இந்த அரசு. இந்த கூட்டணி யார் தெரியுமா சேர்த்தது? இந்த கூட்டணி நிர்பந்தத்தால் இந்த கூட்டணி சேரலைங்க. இந்த கூட்டணி சேர்ந்தது திமுக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளி மட்டுமல்ல, நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய நலன், மக்களுடைய உரிமை. திமுக 4 ஆண்டுகளில் செய்ய தவறியதை அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணி நிச்சயமாக மீட்டு கொடுக்கின்ற நம்பிக்கையில தான் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர். நீங்க 4 வருஷமா வித்து முடிச்சத பூரா இப்பதான் சார் மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கோம். நீங்க தான் சார் வித்தீங்க. சரி, அவர் முடிச்சிருக்கோம். அவர் முடிச்சிருக்கோம். நீங்க தான் சார். என்ன மீட்டெடுத்தீங்க ராஜா? அவர் முடிச்சிருக்கோம். அதிமுக நீங்க சொல்றது கொஞ்சமா நியாயமா சொல்லுங்க. அதிமுக 4 ஆண்டு அதிமுக 4 ஆண்டு சாதனை நான் பட்டியலிடுறேன். நீங்க 4 ஆண்டுகளில் மத்திய அரசுல இருந்து போராடி என்னென்ன கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சேர்த்திருக்கீங்கன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? நான் சொல்றேன், நீங்க என்னென்ன வித்தீங்கன்னா பட்டியலிடுறேன். ஒரு நீங்க ஒத்துக்கிறீங்களா? இருமொழி கொள்கையில உங்க ஸ்டாண்ட் என்ன? நீங்க கொண்டு வந்து நீங்க அக்கிரமத்தை நான் பேசுறேன், அப்புறம் நீங்க இழைச்சிருக்கீங்க. நான் பேசுறேன், என்ன பதில்? நான் பேசுறேன், இருங்க சார், இருங்க வர்றேன். எய்ம்ஸ் யார் கொண்டு வந்தது? நீங்களா? பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஆளுநர் கிட்ட ஒப்படைச்சிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தானே நீங்க. இருங்க சார், இருங்க சார், சார் இருங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசில அதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சவங்க நீங்க தானே. முடிக்கட்டும் சார், நீங்க பேச்சு எதிர்வாதம் பேசுறீங்கன்னா எப்படி நான் கருத்து பேச முடியும்? நான் சொல்றேன், அப்புறம் நீங்க முடிக்கட்டும் ராஜா. எய்ம்ஸ் கொண்டு வந்தது அதிமுக. கொண்டு வந்தது அதிமுக. செங்கல் மட்டும் தான் வச்சீங்க, மீதி எங்க? எங்க? அதுக்கு பிறகு உங்களுடைய அழுத்தம் எங்க கொடுத்திருக்கீங்க? நீட்டுக்கு மாற்றா மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு நீங்களா கொடுத்தீங்க? கூட்டணில இருக்கீங்க, நீங்க வாங்கி கொடுத்திருக்க வேண்டியது தானே சார். இருங்க சார், 2010 நீங்க போட்ட அந்த கள்ள கூட்டணி மூலமா உற்பத்தியானதா சார் நீட். அதுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தது அதிமுக எடப்பாடியாருடைய அரசு. இருங்க வரேன். என்ன நியாயமான கூட்டணி? இலங்கை தமிழருடைய ரத்தத்தில் உருவான கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி. அந்த காங்கிரஸ் நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல. 2011 2G வழக்காக காங்கிரஸ்ல போய் கெஞ்சினீங்கல்ல, அதுதான் கதற வழக்கல்ல தான் முடிஞ்சு. நீங்க சம்மட்டி அடிச்சு சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ திரும்ப எடுங்கன்னு சொன்ன உடனே உங்களுக்கு வேற வேலை இல்லையா திருப்பி அமிச்சிட்டாங்க. என்ன சார், நிரபராதியான பிறகு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுடைய சசிகலா அம்மையார் மாதிரியும் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஜெயிலுக்கு போனவங்க அங்க இருக்காங்க. என்ன சார் பேசுறீங்க நீங்க? ஊழல் குற்றவாளிகளை தலைவர்களாக வைத்திருக்க ஒரே இயக்கம் உங்க இயக்கம் தான். இருங்க சார், அதிமுக பாஜகவோட இணக்கமா இருந்து இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி எத்தனை கொடுத்திருக்கோம்? 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கோம். நீங்க தனியார் கல்லூரிகள் கொடுத்தத நீங்க கணக்கு போடாதீங்க. யார் கொடுத்தது? அரசு கல்லூரிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க பாருங்க. நாங்க பட்டியல் போறோம் சார், பட்டியல் நீங்க கேளுங்க. நேஷனல் எஜுகேஷன் கொண்டு போயிட்டீங்க. அப்ப 8 கல்லூரி எடுத்துக்கிட்டீங்களே, அது என்ன கணக்கு? அது இங்க வாங்க. என்ன நான் பேச விடுறேன். நீங்க ரகசியம் இருக்கிறதா சொல்லி மக்களை ஏமாத்துனீங்க. நாங்க அவசியத்தை, மக்களுடைய அவசியத்தை விரும்பி சொல்லி வெளிப்படையாவே வந்தாச்சா? அப்புறம் சட்ட ரீதியாக அதாவது எங்களுக்குள்ள
எங்க கூட்டணி எந்த நிர்பந்தம் இல்லாத கூட்டணி, மக்கள் நலனை அடிப்படையாக கொண்ட கூட்டணி. என்ன நலன் ஒரு கேள்வி வைப்பாரு, நானே கேட்றேன். இணக்கமா சீனிவாசன் அவர் என்ன நலன், மக்கள் நலன் ஒரு வார்த்தையை சொல்றீங்க, என்ன மக்கள் நலன் அதை சொல்லிடுங்களேன். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், அரசு மருத்துவ கல்லூரி, இவ்வளவு நாங்க தான் கொடுத்திருக்கிறோம். எய்ம்ஸ் நாங்க தான் கொடுத்திருக்கோம், அதிமுக தான் கொடுத்திருக்கு. இப்படி தொடர்ந்து நாங்க வந்து நிதி மேலாண்மையில அண்ணா எடப்பாடியாருடைய அதிமுக அரசு தான் நிறைய, அதாவது சீரா கொடுத்திருக்குது. அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகள், கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை, நாகப்பட்டினம் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை, எல்லாத்துலேயும் எல்லா வகைகள்லையும் அதிமுக அரசு மக்களோட அரணா நின்றுருக்குது. இந்த மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு விலைவாசியை கட்டுப்படுத்தின அரசு அதிமுக அரசு. இப்படி பல்வேறு வகைகளில் மக்களோடு மக்களாக அரணா இருந்த அரசு எடப்பாடியாருடைய அரசு. இந்த 4 ஆண்டுகளில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் எத்தனை நீங்க நிறைவேற்றிருக்கிறீங்க? அரசு ஊழியர்களுடைய ஊதிய முரண்பாடை நீங்க களைஞ்சிட்டீங்களா? கேஸ் மானியம் கொடுத்துட்டீங்களா? பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு நீங்க ஏதோ சொன்னீங்களா, அதெல்லாம் செஞ்சிட்டீங்களா? கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? அப்படி எந்த விதமும் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த இந்த திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி தான் பாஜக அதிமுக கூட்டணி. இது நிர்பந்த கூட்டணி இல்ல. நான் சூர்யா சேவையோட பார்வை கேட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துருவோம், எல்லார்ட்டையும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துருவோம். சூர்யா, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளி தான் எங்களை இணைச்சது அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டை சீனிவாசன் குறிப்பிடுறாரு. எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு எந்த விதமான அழுத்தமும் இல்லை, இது மகிழ்ச்சியான உருவான கூட்டணி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு கட்சி இருந்தா ஒரு கூட்டணி வைக்கக்கூடியது இயல்பு தான். அப்படி இருந்தும் கூட அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஏன் தொடர்ந்து பேசு பொருளா மாறிட்டே இருக்குது? அதாவது அதிமுக வந்து தொடர்ந்து அவரை வந்து 10 தோல்வி பழனிசாமி என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து அவர் தலைமைக்கு வந்ததற்கு பின்னால் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோற்றிருக்கிறது. அதிலிருந்து அதிமுக என்ன முடிவுக்கு வந்தது? ஏன் மக்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவை தெரிவிக்கிறார்கள், வலுவான ஆதரவை தெரிவிக்கிறார்கள்? அதனுடைய உள்ளார்ந்த அரசியல் அர்த்தம் என்ன என்றால், அது பாஜகவினுடைய எதிர்ப்பு நிலையிலிருந்து திமுகவோடு கூட்டணி கட்சிகள் எல்லோரும் இணைந்து நிற்பது. இந்தியாவில் 2014 அதிகாரத்திற்கு வந்த மோடி அரசாங்கம் மாநிலங்களை சிதைக்கிறது, மாநில சுயாட்சி என்பது கிடையாது, மாநிலங்கள் இருக்குமா என்ற சந்தேகம் இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட அரசியல் அமைப்பு சட்டம் என்ற ஒன்று இருக்குமா இந்தியாவில் என்பதை முன்வைத்து நடந்த விவாதம். அது அப்படித்தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள். நீங்கள் அதிமுக நல்லது செஞ்சிச்சா, திமுக நல்லது செஞ்சிச்சா என்று ஒரு விவாதத்தை தனியாக வையுங்கள். ஆனால் அரசியல் என்று வருகிற பொழுது, நேற்று மாநில சுயாட்சி என்று பேசுகிறோம். இன்றைக்கு முதல்ல மாநிலம்னு ஒன்று இருந்தால் தானே யார் நல்லது செய்கிறதில்ல, நல்லது செய்வதில் யார் முன்னணி என்று விவாதிக்க முடியும். மாநிலம்னு ஒரு ஏற்பாடையே காலி பண்ணுறதுக்குள்ள அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இதே கேள்வியை நான் இன்னொரு திருப்பி சகோதரர் அதிமுக சகோதரர்கிட்ட கேட்குறேன். நீங்கள் கிராமங்களில் சொல்லுவாங்க, பொண்டாட்டி செத்து கல்லறையை மொழிகி அந்த ஈரங்கூட காயலை அதுக்குள்ளே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. இவர்கள் தான் ஒரு வாரத்திற்கு முன்னாடி வரைக்கும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுடைய பேச்சை எடுத்து கேளுங்க, ஜெயக்குமார் அவர்களுடைய பேச்சை எடுத்து கேளுங்க, எல்லாரும் அவங்க தான் பாஜகவை கழுவி ஊத்துனாங்க. அவர்கள் பாஜக வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே துரோகம் இழைத்த கட்சின்னு பேசுனாங்க. இப்போ திரும்ப பாஜகவோடு போய் உறவு வைக்கிறார்கள். உறவு வைக்கிற பொழுது எதிர்கேள்வி வரத்தான் செய்யும். அந்த கேள்விக்கு நிதானமாக அதிமுக தலைமை பதில் சொல்லணும். நாங்கள் கூட்டணி வைப்போம், நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. மக்களுக்கு எது தேவையோ அதை ஒட்டி தானே கூட்டணி. அப்போ அது நாங்கள் எங்கள் கட்சி நாங்கள் கூட்டணி வச்சுக்கிடுவோம், அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அதனால 11வது தோல்வியை சந்திக்க வேண்டிய அதிமுக பாஜக கூட்டணி அமையக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஸ்டாலினோட கனவு. அந்த கனவு அப்படிங்கிறது காணல் நீரா மாறி போயிடுச்சு. அதனாலதான் இவ்வளவு பயத்துல பேசிட்டு இருக்காரு ஸ்டாலின் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி நேற்று வச்ச குற்றச்சாட்டு. அவர் தெளிவாக முதலமைச்சர் சொன்னார், மொத்தமா வந்தாலும் சரி தனிச்சு வந்தாலும் சரி சந்திக்க ரெடி, ஏனால் நாங்கள் வலுவாக இருக்கிறோம், நாங்கள் மக்கள் ஆதரவோடு இருக்கிறோம் என்பது திமுக தலைவர் முதலமைச்சருடைய வலுவான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அதுதான் இது வரைக்கும் எக்ஸாம்பிள் அதான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் அதிமுக அப்படிங்கிறது வந்து நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலில் தோத்ததுக்கு பின்னாடி கூட 2026 நாங்கள் கூட்டணி இல்லை, திமுகவை நாங்கள் எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு மக்களுடைய கருத்து எதுவாக இருக்கிறது என்று சொன்னால்,
தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் சகோதரர் வந்து சொன்னார் என்னெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறது. இன்னொன்று சொல்லட்டுமா? அதிமுக சகோதரர், வெளி மாநிலத்தவர்கள் பணி நியமனத்திற்கு நீங்கள் வந்து சேரலாம்னு அதிமுக என்ன செஞ்சிச்சு? ஆர்டர் போட்டுச்சு. அதை ஒத்துக்கிட்டாங்க பாஜக நிர்பந்தத்துக்கு. வருமான வரி ஆய்வாளர்கள் எடுத்தாங்க. 1300 பேரில் ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது, அதிமுக தான். மின்வாரியத்தில் வட இந்தியர்கள் பூரா வந்து உட்காந்தாங்க, அதிமுக தான். வருமான வரி கண்காணிப்பாளர்கள் 172 பேர் எடுத்தாங்க, ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது, அதிமுக பிரிவில் நடந்துச்சு. ரயில்வேயா இருக்கட்டும், வங்கியா இருக்கட்டும், அஞ்சல் துறையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கபலீகரம் செய்கிறார்கள் தமிழ்நாட்டில். இது பூரா அதிமுக இருக்கும்போது தான். நான் சகோதரருக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். திமுக ஆட்சியினுடைய நிர்வாக திறமை எப்படி இருக்குங்கிறத மக்கள் எடை போடுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்து சமய அறநிலையத்துறை அதனுடைய அமைச்சர் யாருன்னு கேட்டால், சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுங்கிற மாதிரி சேகர் பாபுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதிமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? அந்த நிர்வாகத்தை நடத்தியது யாருன்னு தெரியுமா? யாரும் தெரியாது. அப்போ அப்படித்தான் நிர்வாகம் இருந்தது. யார் நிர்வாகத்தை நடத்துகிறார்கள் என்று தெரியாதா? அதற்கு எடப்பாடி அவரே உதாரணமாக இருந்தார். நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அமைச்சரவை நிர்வாக ஏற்பாட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறது. எவரும் உள்ள நுழைய முடியாது, வடமாநிலத்தவர் எவரும் இங்கே உள்ள நுழைய முடியாது என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எச் ராஜா வந்து நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு, எதை ஒரு சிலையை கொண்டு வந்தாங்கன்னா எச் ராஜா தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரான்னு சந்தேகம் வரும். அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழல் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறது? மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படி நிர்வாக திறமையாகட்டும், மாநில நலன் பாதுகாப்பதாக இருக்கட்டும், இந்த மாநிலத்தினுடைய மொழி கொள்கையாக இருக்கட்டும், தேர்வு முறைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஒழுங்கமைப்பது, அதை சரிப்படுத்துவது, ஒரு மாநிலம் என்ற கட்டமைப்பை பாதுகாப்பதில் திமுக ஆட்சி முன்னணியில் நிற்கிறது. அதுதான். அது மாத்திரமல்ல, மாநிலத்தினுடைய கட்டமைப்புகள் முழுவதையும் 10 இதில் நிதி ஆயோக்கை சொல்றாங்க. பிஜேபி தலைவர்கள் எப்படி பிரச்சாரம் பண்ண போறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. கல்வியில முதலிடம், சுகாதாரத்தில் முதலிடம், வறுமை ஒழிப்பதில் முதலிடம், நல்ல குடிநீர் வழங்குவதில் முதலிடம், சட்ட ஒழுங்கில் முதலிடம், எல்லா முதலிடமும் தமிழ்நாடு தான். தொழில் வளர்ச்சியில் முதலிடம். நீங்க தொழில் வளர்ச்சியில் இப்போ 9.6ங்கிறத கூட்டிட்டாங்க பொருளாதார வளர்ச்சியில. அப்ப இதெல்லாம் யார் செய்தா? அப்போ ஒரு மாநிலத்தில் இந்த 4 ஆண்டு காலத்தில் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் வைத்திருக்கக்கூடிய 1-2 விஷயங்களை அவர்கள் செய்திருக்க வேண்டும் என்று அதிமுக கேட்பதில் தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் 4 ஆண்டு கால போராட்டத்தை திமுக வெற்றிகரமாக செய்திருக்கிறது என்றுதான் மக்களுடைய மதிப்பீடாக இருக்கிறது. எனவே அதிமுக பாஜகவோடு சேர்ந்து விட்டோம், அதை மறைப்பதற்காக நாங்கள் என்ன வேண்டுமானாலும் திமுக மீது சொல்லலாம் என்று முடிவெடுத்தால் 12வது தோல்வியை பழனிசாமி அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். பாஜகவுடனான அதிமுக கூட்டணியை அவர்கள் பரிசீலிக்க வேண்டும். அது தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிரான கூட்டணி. அது அவர்கள் சொன்ன வார்த்தையிலேயே மீண்டும் சொல்கிறேன். அதோட உங்ககிட்ட வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி ஜென்ராமோட கருத்தை கேட்டு வந்துடுறேன். ஜென்ராம் சாரோட கருத்தை கேட்டு வந்துடுறேன். ஜென்ராம் சார், அதாவது தமிழிசை சொல்றதும் சரி, எடப்பாடி பழனிசாமி சொல்றதும் சரி, இது மகிழ்ச்சியால உருவான கூட்டணி தான் அப்படிங்கிறத 2 தரப்புமே, அதாவது பாஜக தரப்பும் மகிழ்ச்சி தான் அப்படின்றாங்க, இந்த பக்கம் அதிமுக தரப்பும் இது மகிழ்ச்சியால உருவான கூட்டணி தான், எங்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லைங்கிறதா 2 தரப்பும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்குது. திமுக இன்னும் அதே ஸ்டாண்ட்ல நிற்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது அழுத்தத்தால் உருவான கூட்டணி தான் அப்படிங்கிறத. ஒரு நெருக்கடிக்கு பயந்தே கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது தான் சரின்னு நானும் நினைக்கிறேன். அதற்கு மாறாக நான் உண்மையிலேயே எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் முழு மனதோட அதிமுக இந்த கூட்டணிக்கு போய் சேர்ந்துருக்குதுன்னு நம்புறதுக்கு விரும்புகிறேன். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய விருப்பத்திலிருந்து அந்த எண்ணம் வருது. ஆனால் உண்மையிலேயே அப்படி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, அப்படி ஆய்வு செய்து பார்க்கும்போது, சில நிகழ்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும்போது அவங்க நெருக்கடிக்கு பயந்து தான் போயிருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக எதுவும் செய்யலைங்கிற உணர்வு தான் எனக்கு எஞ்சுகிறது. நீங்கள் இன்றைய நிகழ்ச்சி வரைக்கும் பார்த்துக்குங்க, கட்சி சார்ந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகிழ்ச்சியுடன் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறது என்பது உண்மையாக இருந்தால், அந்த கட்சியின் பிரதிநிதிகளை அந்த சந்தோஷத்தை, அந்த கொண்டாட்டத்தை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் காட்டுறதுக்கு அனுப்பியிருப்பாங்களா மாட்டாங்களா? அந்த கூட்டணி அறிவிப்பு வந்து அன்று அதிமுக பார்ட்டிசிபேட் பண்ணிச்சா? அதுக்கு அடுத்த நாள் அதிமுக பார்ட்டிசிபேட் பண்ணிச்சா? அதுக்கு அப்புறம் எப்போ அதிமுக பிரமுகர்கள் வேறு பிரச்சனைகளுக்கு வர்றாங்க, இந்த கூட்டணி தொடர்பாக பேசுறாங்களா?
அது ஏன் அந்த மகிழ்ச்சியை அவங்களால அதிமுக பிரதிநிதிகளால வந்து கொண்டாட முடியல? அப்ப அது பிரச்சனை இல்ல. இன்றைக்கு கூட பேச்சாளர் தான் வர்றாரு, பேச்சாளர் அதிகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி கூட அதை புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த குழப்பம் ஏன் வருது? மகிழ்ச்சியோடு போட்ட கூட்டணியில குழப்பம் ஏன் வருது? நீங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தினாலும், மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடத்தினாலும், பாஜக கூட்டணியை பற்றி யாரும் விமர்சித்து பேசாதீர்கள் என்று அறிவுறுத்தப்பட்டார்கள்னு செய்திகள்ல போடுறீங்களே, அது ஏன்? மகிழ்ச்சியோடு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆணைப்படி கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னு அறிவித்தவர்கள் மீண்டும் அதே கூட்டணிக்கு போகும்போது செயற்குழு பொதுக்குழு ஒப்புதலோடு போய் சேர்ந்திருக்கிறோம்னு சொல்லாம திடீரென்று ஓர் இரவுக்குள் அந்த கூட்டணியை அறிவித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் காரணமாகத்தானே போய் அறிவிக்கிறீங்க. அதுவும் கூட நீங்க அறிவிக்கல. அறிவிக்கும் போது நீங்க மௌனமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்? தொடர்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட்டாட்சி தொடர்பான, மாநிலங்களின் உரிமை தொடர்பான பிரச்சனைகளை தொடர்ச்சியாக வைக்கும் போது அதிமுகவுக்கு வேறு வழி இல்லாம திமுகவின் நிலையை அடியொற்றியே செயல்பட வேண்டிய ஒரு தேவை வருது. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக பாஜகவை தனிமைப்படுத்திட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாஜக மைனஸ் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மாநிலங்களுக்கான பிரச்சனைகள்ல ஒரே நிலைப்பாடு எடுக்கிறார்கள்ங்கிற இமேஜ் தொடர்ந்து வருவதை தடுக்க வேண்டும். அந்த மாதிரி பிரச்சனை எது எழுப்பினாலும் கூட்டணிக்காக அதிமுகவை நிறுத்த செய்யணும் அப்படின்னு ஒரு அவசியம் கருதி அவங்க அந்த கூட்டணிக்கு முயற்சி செய்தார்கள். அறிவிப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். அறிவிப்பு வந்துடுச்சு. அதன்படி பார்த்தா டாக்டர் தமிழிசை சொல்றது முழுக்க முழுக்க ரைட்டு. அவர்கள் இதுல பிளஷரோட இருக்கிறாங்க. ஆனா அதிமுக பிளஷரோட இல்ல. அதுதான் அதுல முக்கியமான செய்தியே. அதுதான் அதிமுகவுக்கும் சேர்த்து பிளஷரோட இருக்கோங்கிறத பாஜக தான் சொல்றாங்க. அதிமுக பிரதிநிதிகள் இந்த மாதிரி விவாதங்கள்ல வந்து அவர்கள் ஒரு நாளும் நாங்கள் மகிழ்ச்சியோட இருக்கிறோம்னு சொல்லல. இனிமேல் வேண்டுமானால் அந்த ஏற்பாடு நடக்கலாம். இப்போ வரைக்கும் அது இல்லை. அதுக்கப்புறம் கடந்த கால அனுபவங்கள் 2023 கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்டோம்னு பொதுக்குழு அப்ரூவல் வாங்கிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அதை யாராவது நம்புனாங்களா? ஏன் நம்பல? பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்லல. 2014 என்டிஏ வந்து மும்முனை போட்டியாக தேர்தலை சந்திக்கும் போது 2 இடங்களை வெற்றி பெற்றது. 2019 நேரடி போட்டியில் அதிமுக தான் வெற்றி பெற்றது. என்டிஏ ஒரு சீட்டு கூட வெற்றி பெறவில்லை. அதனால 2024 அவர்கள் ஒரு தேர்தல் உத்தியை மாற்றி பார்க்கிறார்கள். என்னன்னா, மும்முனை போட்டியாக இருந்தால் என்டிஏக்கும் சீட் கிடைக்கும், அதிமுகவும் மாநிலத்தில் பெரிய கட்சியாக இருக்கிறனால அவங்களுக்கும் சில சீட் கிடைக்கும், ஒரு 10 சீட்டாவது இதில் வாங்கிவிட வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தியை மாற்றி பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக 40 சீட்டையும் திமுக கூட்டணிக்கு கொடுத்துடுச்சு. இப்போ என்னென்னலாம் பேச்சாளர் திரு சீனிவாசன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் திமுக மேல வச்சாரோ அதே குற்றச்சாட்டுகளை அந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னாலேயும் வச்சாங்க. அங்க மக்களவை தேர்தல் நடக்குது, மாநில ஆட்சி மீதான விமர்சனம் தேவையில்லைன்னு யாராவது ஒதுங்கி இருந்தாங்களா? என்டிஏவும் சரி, அதிமுகவும் சரி, அவங்க பேசுனது எல்லாம் முக ஸ்டாலின் தான். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தையே அவங்க நடத்தல. முக ஸ்டாலினுக்கு எதிராகத்தான் பிரச்சாரத்தை நடத்தினாங்க. மக்கள் அதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய பிரச்சாரத்தை நிராகரித்து விட்டார்கள். அதற்கு அப்புறமும் ஸ்டாலின் மேல அதிருப்தி இருக்கு, ஆட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல. இடைத்தேர்தலில் வந்து நிற்க வேண்டியது தானே? ஏன் பின்னங்கால் பிடரியில படுறதுக்கு ஓடுறாங்க? அங்க நிற்க முடியாது. அதிருப்தின்னு நம்ம சொல்வது எல்லாம் கட்டுக்கதை. மேனுஃபேக்சர்டு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொண்டு வருவதற்காக திரும்ப 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 4 செய்திகளை சொல்லுவாங்க. அதாவது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, 10 அமைச்சர்கள் மேல நீதிமன்றம் கடுமையான நெருக்கடிகளை கொடுக்க போகுது, அதை சமாளிக்கிறதுலயே திமுகவுக்கு எல்லா நேரமும் போயிடும், நிர்வாகமே செலுத்த முடியாது அப்படின்னு தொடர்ந்து இன்னையிலிருந்து 1 வருஷத்துக்கு இதைத்தான் சொல்ல போறாங்க. அது எல்லாவற்றையும் ஏற்கனவே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். செந்தில் பாலாஜியை பற்றி அவங்க பேசாத நாளே கிடையாது. அதுக்கப்புறமும் தான் மக்களவை தேர்தலில் 40 சீட்டையும் திமுக கூட்டணிக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால அவர்களோட கையில் இருந்த ஆயுதங்கள் எல்லாமே ஏற்கனவே முனை மழுங்கி போன பல தேர்தல்களாக அவங்க பிரயோகித்து தோற்று போன மழுங்கிய ஆயுதங்களை தான் அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. பிஜேபி கூட்டணியிலேருந்து அதிமுகவை
பிரிந்து வாருங்கள் என்று சொன்னது திமுக இல்லை. செய்திகளில் நான் அப்படி ஒரு செய்தியை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் அங்கேருந்து வெளியில் வாங்கன்னு திமுக சொல்லி அவங்க வெளியில் வரல, அல்லது சூர்யா சேவியரோ ஜென்ராமோ கட்டாயப்படுத்தி வரல. சிவி சண்முகம் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர், அவர் சொன்னார் நாம தோத்து போனதுக்கு பிஜேபி காரணம், அவங்களோட போகலைன்னா 40,000 ஓட்டை நாம் லூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், எளிதாக ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சிவி சண்முகம் சொன்னார். ஜெயக்குமார் நான் ராஜா மாதிரி இருந்தேன் ராயபுரத்தில், இந்த கூட்டணிக்கு போனதுனால தோத்து போனோம் அப்படின்னு ஜெயக்குமார் சொன்னார். அவரும் திமுகவோ ஊடக விமர்சகரோ இல்லை, அவரும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தான். முன்னாள் அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் திரும்ப திரும்ப மக்களிடத்தில் சொல்ல தொடங்கியதற்கு பிறகு ஏற்கனவே அந்த உணர்வு அதிமுக தொண்டர்களிடத்திலையும் இருந்த காரணத்தினால தலைமைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கூட்டணியிலிருந்து வெளியில வர வச்சிருக்க கூடும். அது ஒரு லாஜிக். அந்த லாஜிக்கின் படி பார்த்தா அது சரியாக இருக்கு அப்படின்னு தோணுது. ஆனா அதிமுக அப்படி சோதிச்சு பார்க்கறதுக்கே தயாரா இல்லை. அவங்க கடை விரித்தாலும் இங்கு கொள்வார் இல்லை. திமுக கூட்டணியில் இருந்து கட்சிகள் வந்துடும், ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி ஒன்றை நாம் உருவாக்க முடியும்னு நினைச்சாங்க. அதை யாரும் ஏற்கவே இல்லை. ஏன்னா அது அந்த உண்மையிலேயே அந்த நோக்கத்தோடு அவங்க வெளியில வரல. மும்முனை போட்டியின் மூலமாக திமுகவை பலவீனப்படுத்த முடியுங்கிற நோக்கத்துக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. மைனாரிட்டிஸ் திமுக ஓட்டு போட மாட்டாங்க, பிஜேபியோட இருந்ததுனால தான் நமக்கு போடல, நம்ம தனியா வந்துட்டா நமக்கு போடுவாங்கன்னு நினைச்சாங்க. மக்களும் அவர்களை நிராகரித்தார்கள். எடப்பாடி பழனிசாமி எடுத்த நிலைப்பாட்டை யாரும் நம்பல. அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. மாறாக ராஜா திராவிட முன்னேற்ற கழக பிரதிநிதி ராஜா பேசிய போது குறிப்பிட்ட மாதிரி வேறு அழுத்தங்கள் காரணமாக அவங்க கூட்டணிக்குள்ள போறாங்க. சூர்யா சேவியர் சொன்ன மாதிரி நிர்வாகத்தில் ஸ்டாலின் மீது குற்றம் சுமத்த முடியாத ஒரு நிலையில எந்த பிரச்சனையை நீங்க சுட்டி காட்டினாலும் அதனுடைய வேர் ஒன்றிய அரசிடம் இருக்கிறது. அவர்களுடைய மாநிலத்தை அதிகாரமற்ற அமைப்புகளாக மாநிலத்தை மாற்றுவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாகத்தான் திமுக சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது அப்படிங்கிற உண்மை திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்கு முன்பே தமிழ்நாட்டு மக்கள் அனைவரிடத்திலையும் போய் சேர்ந்துடுச்சு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதை இன்னும் தெளிவாக மக்களிடத்தில் கொண்டு சேர்த்துடுச்சு. அதனால இப்ப மாநில சுயாட்சியின் நாயகனாக மு.க. ஸ்டாலின் தான் இருப்பாரு. வேற எதை பற்றியும் பேச முடியாத சூழல்ல மீண்டும் 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 ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட வாதங்களை சில அரசியல் விமர்சகர்கள் மூலமும் சில பத்திரிகையாளர்கள் மூலமும் சில ஊடகங்கள் மூலமும் திரும்ப திரும்ப மக்களிடத்தில் விதைத்து ஒரு எதிர்ப்புணர்வை மேனுஃபேக்சர் பண்ண முடியுமான்னு முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சி நிச்சயமாக ஈடுபடாது. சீனிவாசன் குறுக்கிட்டாரு. சீனிவாசன் கேட்கணும். சீனிவாசன் ஒரு விஷயம், அதாவது பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில வாங்கன்னு சொல்லி திமுகவில் யாரும் சொல்லலை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டை ஜென்ராம் சார் முன் வச்சாரு. இதற்கான பதில். அப்புறம் இன்னொன்று அந்த நெருக்கடி அப்படிங்கிறது எல்லாருமே குறிப்பிட்டது, இங்கே பேசுகிற எல்லாருமே குறிப்பிட்டதுங்கிறது நெருக்கடிக்கு பயந்து தான் அதிமுக பாஜகவோட இந்த கூட்டணி அப்படிங்கிறத அமைச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான். சூர்யா சேவியர் சில முக்கியமான பாயிண்ட்லாம் சொன்னார். அதற்கான பதிலை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் நான். ஜென்ராம் சார் ஒரு சிறந்த பத்திரிகையாளர், ஆனால் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். அவர் படிக்கிறத விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குதுன்னு மனசாட்சியோட ஜென்ராம் சார் சொல்லுங்க. தினந்தோறும் கொலை, மாதத்தில் 3000 கொலை நடக்கின்ற தமிழ் இல்ல இருங்க சார், இவ்வளவு கொலைகள் நடந்திருக்குது. ஆண்டுக்காண்டு விகிதாச்சாரம் அதிகரிச்சு நடந்த கொலைகள் அதுக்கப்புறம் கூட நாங்க யார் வேணாலும் சொல்லலாம். அது என்சிஆர்பி டேட்டா அப்படி சொல்லல. சட்டம் ஒழுங்கு, போதை வஸ்துகளுடைய நடமாட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு என்ன நிலையில இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு பத்திரிகையாளரா நியாயத்தோட சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். அதற்கு அடுத்து பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டுட்டு அவர் தனியாக போய் முடிவெடுத்துட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அந்த பொதுக்குழு தான் உச்சபட்ச அதிகாரம். தேர்தல் கூட்டணி அமைத்துக் கொள்வதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் உண்டுன்னு அதிகாரத்தை கொடுத்தது அந்த பொதுக்குழு தான். அப்போ ஜனநாயக ரீதியாக ஒரு பொதுச் செயலாளர் முடிவு எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாங்கிற அந்த முடிவு அவருக்கு உண்டு. அதனால அந்த கூட்டணியை எடுத்திருக்கிறார். மற்றபடி நீங்கள் துவக்கத்தில் சொன்ன மாதிரி அது மகிழ்ச்சியான கூட்டணியாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. நிச்சயமான மகிழ்ச்சியான கூட்டணியாக தான் அது அமையும்.
இல்ல இப்ப அதிமுக கூட்டணியில இன்னும் கூட சில கட்சிகள் வந்து இணையும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி எந்த நம்பிக்கையோட அடிப்படையில சொல்றாரு? இப்பதானே சார் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் இல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு அவர் வேல்முருகன் சார் இப்பதானே கிளப்பினாரு. அதெல்லாம் தெரியல. இந்த அரசுக்கு எதுக்கு சட்டப்பேரவையிலேயே எதிர்த்து குரல் கொடுத்ததை நாடு பார்த்துச்சா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். வாங்க, இன்னும் நாட்கள் இருக்கு. அந்த நாட்கள்ல இருந்து எப்படி இந்த கூட்டணியை கொண்டு போறீங்க, சீரா கொண்டு போறீங்கன்னு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயமா நல்லது நடக்கணும், மாநிலத்தில் மக்களுடைய நலன் உயரணும், விலைவாசி குறையணுங்கிற எண்ணங்கள் எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த எண்ணம் தான் அதிமுக கூட்டணிக்கு பலம் சேர்க்குது. பல்வேறு கட்சிகள் இங்கே வரும், வெயிட் பண்ணுங்க. அதுக்கடுத்து மரியாதைக்குரிய அண்ணன் சூர்யா சேவியர் சொன்னாங்க பாருங்க, நீங்க வந்து மத்திய தேர்வுகள் அதெல்லாம் மத்திய அரசுடைய பார்வைங்க. நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து மக்கள் அனுப்பிச்சிருக்காங்கல்ல. நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், உங்களுக்கு வெற்றியை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கல்ல. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? நாங்கள் காவேரிக்காக ஒரு நாள் அதிமுக நாடாளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வச்சோம்ல. அப்போ வந்து இந்த தேர்வு முறைகள் இந்த வடநாட்டு ஆட்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றான்னு உங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா? அப்போ நாடாளுமன்றத்தில் நீங்க குரல் கொடுக்கணும், பேசணும், சபையை ஸ்தம்பிக்க வைக்கணும்ல. அப்ப எதையுமே செய்யாம நாடாளுமன்றத்திலேயே பேசாம இருக்கீங்க. எங்களுக்கு வேலை கொடுப்பீங்க, அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். சட்ட ரீதியா என்னங்க நீங்க பண்ணுனீங்க? நீங்க அதிமுக செய்யணும்னா ஆட்சி உங்களுக்கு எதுக்குன்னு கேக்குறேன். மக்கள் உங்களை தானே முதலமைச்சர் சட்ட ரீதியா நீங்க போராடி கொண்டு வரணும். அதிமுக எதிர்க்கட்சியா வந்தாங்கல்ல, நீங்க அதிமுக எல்லாம் செய்யறதே நீங்க எதுக்கு இருக்கோம்? சூர்யாவும் அதிமுக வீட்டுக்கு கொடுத்துருக்கீங்க, திமுக தான் பேசாம இருக்கு. வாய் மூடி மௌனியா இருக்கிறது திமுகவா அதிமுகவா? கருப்பு பலூன் கொடுத்தது திமுகவா, வெள்ளை கூட பிடிச்சது? ஒரு நிமிஷம் கேட்க விரும்புறாரு. அதாவது சீனிவாசன், நான் சொன்னது எல்லாமே என்னன்னா, நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது நடந்தது. அதை மீட்பதற்கான போராட்டத்தை தான் திமுக நடத்தியது நான் சொல்றேன். வெளிமாநிலத்தவர்கள் இங்க வந்து பணியாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நியமனத்திற்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. அதற்கு எதிராக போராட்டம் நடந்தது. அதை இப்போ நீங்க பாராளுமன்றம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, இவங்க இருக்கும்போது எப்படி நடந்ததுன்னு நீங்களே ஒப்பிட்டு பாருங்க. நான் சொன்ன வருமான வரி ஆய்வாளராக இருக்கட்டும், வருமான வரி கண்காணிப்பாளராக இருக்கட்டும், இதெல்லாம் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒன்றிய அரசாங்கம் திணித்தது. நீங்க உதய மின் திட்டம் ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தாங்க, நீங்க ஏன் அதை அனுமதிச்சீங்க? அதே போல நீங்க பாருங்க, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தாங்க, நீங்க ஏன் அதை அனுமதிச்சீங்க? எடப்பாடி தான் அனுமதிச்சாரு. ஆக இதெல்லாம் இருக்கு வரலாறு. நீட் தேர்வு ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தாங்க, அது யார் காலத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது? எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது ஆகுது. அப்ப இவை எல்லாமே நீங்கள் இருக்கிற பொழுது, அதிமுக தலைவர் எடப்பாடி இருக்கிற பொழுதுதான் இந்த சீர்கேடுகள் எல்லாம் தமிழ்நாட்டிற்குள் நடந்ததுன்னு நான் சொல்றேன். இதற்கு எதிராக தான் நாடாளுமன்றத்தில் கொந்தளிக்கிறார்கள் இப்போ வந்தவங்க எல்லாருமே. அதை தடுத்து நிறுத்த போராட்டங்கள் நடக்கிறது. சரி சரி, சீனிவாசன் வந்துடுறேன், ஒரே நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. உதய மின் திட்டத்துல வந்து தமிழக மக்களுக்கு உதய மின் திட்டத்துக்கு அண்ணே சொன்ன மாதிரி ஒரு தமிழக மக்களுக்கு தேவையான அத்தனை கணக்கீடு ஒப்புதலையும் பெற்றுக்கொண்டுதான் உதய மின் திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தோம். அதுல 100 யூனிட் மின்சாரம் விவசாயிகளுக்கு மோட்டார் பம்பு பயன்படுத்துறதுக்கு இலவசமா கொடுக்கணும், விலைவாசி எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்ன்ற ஒப்பந்தத்தை தான் அதிமுக கையெழுத்து போட்டுச்சு. அப்ப உங்க மாதிரி மீத்தேன் படிக்காம கையெழுத்து போட்டு நான் நாட்டுக்கு சாதனை செஞ்சுட்டேன்னு சொல்லல. அதிமுக தமிழக மக்களுடைய உணர்வுகளை மதிச்சுதான் அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் போட்டுச்சு. அதே இன்றைக்கு மின் கட்டணத்தை ஏன் உயர்த்தினீங்க? இந்த மின் கட்டணத்தை ஏன் உயர்த்தினீங்க? அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? இருங்க. உதய் மின் திட்டத்தில் இணைந்ததால் உதய் மின் திட்டம் என்ற ஒன்றே இந்த மாநிலத்திற்கு தேவையில்லை என்று ஜெயலலிதா அம்மையார் சொன்னார். அதை படித்துவிட்டு அதைத்தான் திமுகவும் நிலைப்பாடு எடுத்தது. அதில் சேர்ந்ததற்கு பின்னால் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இவ்வளவு கட்டணத்தை உயர்த்துங்கள், இவ்வளவு கட்டணத்தை உயர்த்துங்க. கட்டணம் உயர்வதற்கு காரணம் அந்த உதய மின் திட்டத்தில் நீங்க கையெழுத்து போட்டதான் காரணம். அதுல அவ்வளவு இருக்கு. அப்படி ஒரு மின்சார வாரியத்தையே நீங்கள் அழகு வைத்தீர்கள் ஒன்றிய அரசாங்கத்திட்ட.
இப்பயும் நீங்க என்ன பண்ண முயற்சி சரியா, கச்சத்தீவை கொடுத்த மாதிரியான பள்ளிக்கூடத்துல வட கச்சத்தீவை சீனிவாசன் டைவர்ட் பண்ண வேண்டாம் சீனிவாசன். அனைத்துக்கும் வட நான் இந்த கூட்டணிக்குள்ள போக விரும்புறேன். ரைட் சூர்யா வரேன். சூர்யா தொடர்ந்து பேசலாம். சூர்யா தொடர்ந்து பேசலாம். பாக்கி சார் இன்னும் கூட சில கட்சிகள் கூட்டணிக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஒரு பெரும் நம்பிக்கையோட பேசியிருக்காரு. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை மனசுல வச்சு பேசியிருக்காரு எடுத்துக்கலாமா, இல்ல விஜய மனசுல வச்சு பேசியிருக்காரு எடுத்துக்கலாமா, எப்படி எடுத்துக்கிறது அதை? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில கருத்துக்களையும் சரி சொல்லிட்டு போகலாம். நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நிர்பந்தம் கூட்டணி என்றாலே ஏதாவது ஒரு வகையான நிர்பந்தம், நெருக்கடி, ஏதோ வார்த்தை வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அதுதான் இருக்கும். அதுக்கான தரவுகள் கேட்டிங்கன்னா எனக்கு இன்னும் 1 hour கொடுத்தீங்கன்னா A to Z சொல்ல முடியும். இப்போ விட்டுருவேன், அது விட்டுருவேன். ரெண்டாவது, இந்த நிர்பந்தம் பிஜேபி தான் அதிமுகவை நிர்பந்தப்படுத்துதுன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணுறோம். அதை நான் இருக்கா இல்லையாங்கிறத ஒதுக்கிட்டு பிஜேபியும் அதிமுகவின் நிர்பந்தத்துக்கு அடிபணிந்து விட்டது என்ற குற்றச்சாட்டை வைக்கிறேன். அண்ணாமலை மாநிலத்தில் பாஜக எனக்கு எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. எல்லா அரசியல் தலைவர்கள் கட்சியை பற்றி எனக்கு ஒரு புரிதல் உண்டு. என்னோடய புரிதலில் நான் நாணயமாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன். அதிமுக பாஜக தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு கணிசமான ஆதரவை பெற்றிருக்கிறார். அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் அவர் அதிமுகவும் எதிர்த்தாருன்ற கோபத்தில் அதிமுக உறவு முறிச்சதுக்கு பல காரணங்களில் அது ஒரு காரணம். அந்த காரணத்தை கரெக்டாக அவர் கட்சி தலைமை பதவியிலிருந்து பணி நிறைவு, அந்த ஓய்வுன்னு சொல்ல முடியாது, 3 வருஷம் டேர்ம் முடிஞ்சு போச்சு. அந்த டைமில் அவர் மறுபடியும் கண்டெஸ்ட் பண்ணலை. இதெல்லாம் உறுதி செய்கிற பிறகு நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவரான பிறகு அதுக்கப்புறம் தான் அமித்ஷாவை சந்திக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க சாணக்கிய திலகமான அமித்ஷா ஏன் அப்படி பண்ணார்? மாபெரும் சாணக்கிய திலகமாச்சே, எல்லாம் தேசத்தையே ஒரு அலற வைக்கிறாரு. ஏன் அது அதிமுகவுக்காக காத்திருக்கணும்? தே ஆர் டெஸ்பரேட். எப்படியாவது அதிமுகவாவது வலையில் பிடிச்சி வச்சுக்கணும். இதே இந்த பார்வை பாஜகவுக்கு நல்லது அல்ல. என்னோட பதிவு சொல்லிட்டேன். அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி, கூட்டணிக்குள்ள என்ன நிறைய கட்சிகள், கூட்டணிக்கு இன்னும் நல்ல கட்சிகள்லாம் வரும்ன்றாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ நேற்றைக்கு தேமுதிக தலைவர்கள் பேசியிருக்காங்க. ராஜ்யசபா சீட்டு நாங்கள் கேட்டோம், இது மறுக்க முடியுமா அதிமுகன்னு சொல்கிறாங்க. அப்போ தேமுதிக இந்த கட்சிகள் வருமா? பாமக இந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்களே, அதனால் மனமகிழ்ந்தார்களே, அது இல்லாமல் போச்சு, அது ஒரு சூழல். ஆனால் அதற்காக மறுபடியும் அதிமுக பக்கம் பாமக வருமா? அல்லது பாமக ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது, அது மறுபடியும் இடம் வருமா? இதுக்கு அப்புறம் பார்க்கலாம் விஜய் வருவாரா இல்லையான்னு. ஆனால் விஜய் பற்றி ஒரு யுக அடிப்படையில் சொல்லப்படுவது என்றால் அமித்ஷா விஜய் கட்சியும் தன் பக்கம் இழுக்கணுங்கிறார். ரொம்ப சந்தோஷம். சீமானு கூட எடுத்துக்கங்க, யாரும் ஒன்றும் எடுத்துக்க. ஏன்னா இந்த கூட்டணி எல்லாம் ஹம்பக் சார். என்னை பொறுத்த ஆனஸ்டாக சொல்கிறேன். நானும் ஒரு கட்சியிலே ஓராண்டு பணியாற்றிய போது எங்கள் இயக்கத்தோடு சிபிஎம் இருந்தார்கள். சிபிஎம் தோழர்களோடு நாங்கள் களத்தில் இருந்து 1977 உங்கள் கட்சி கூட பூர்ஷ்வாக்களுக்கு ஆதரவு சொன்னாங்க. ஆனால் ஒரு குறிக்கோள் இருந்தது, இந்திரா காந்தியை சர்வாதிகார ஆட்சி, இந்திரா காந்தி தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு புள்ளி. அந்த புள்ளியில் இணைந்தார்கள். நான் ஜனதா கட்சி இப்போ. ஆக அந்த சூழல் வேற. ஸோ கூட்டணி என்பது எடப்பாடி சொல்றது அதே புள்ளி தானே. தேர்தல் திமுக எதிர்ப்புகிற ஒற்றை ஒரே பாஜகவும் உண்டு, அதிமுகவுக்கும் உண்டு, நாம் தமிழருக்கும் உண்டு, விஜய் கட்சிக்கும் உண்டு, A to B எத்தனை கட்சிகளுக்கு உண்டு. அந்த அடிப்படை அது ஒன்றுதான் நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் ஒன்றா சேருங்க. அப்போ திமுக எப்படி அப்படின்னா, திமுக மக்களவை தேர்தலில் ஏன் ஒன்றா இருந்தாங்க? இன்டாக்டாக இருந்தாங்க. நான் மாற்று கருத்தே இல்லை. ஸ்டாலினுடைய சில அணுகுமுறை எனக்கு பிடிக்கும் அரசியல் ரீதியாக. ஆனால் அவர்களெல்லாம் ஒற்றைப்புள்ளி என்ன? நேஷனல் லெவலில் பிஜேபி எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி வந்துடக்கூடாது. அந்த ஒரு புள்ளியில் தான் ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற வலிமையான ஆளுமை இருந்தது அதிமுக இருந்தால் நிலைமை வேற. நான் ஒன்று சொல்கிறேன், ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், சென்ற தேர்தலில் திமுக அணியில் இருந்த பல கட்சிகள் ஜெயலலிதா அணியில் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த லீடர்ஷிப் அதிமுகக்கு இருக்கா? இல்லை. அந்த லீடர்ஷிப் பாஜக இருந்து இல்லாமல் பண்ணிட்டார் அமித்ஷா என்ற சாணக்கியர். அவ்வளோதான். நம்ம பார்வை தேர்தல் தான் குறி, அது தவிர வேற ஒன்றும் சித்தாந்தம் கொள்கை எல்லாம் ஒரு பொண்ணாக்கும் கிடையாது. ரைட். இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம்.
கூட்டணிக்காக பாஜக தங்களை மிரட்டவில்லை அப்படின்னு சொல்லி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து டிஎம்கே விமர்சனத்துக்கு பதில் அப்படின்னு சொல்லி 20% பேரும், இது சமாளிப்பு பேச்சு அப்படின்னு சொல்லி 80% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது சமாளிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் 80% நேயர்களுடைய கருத்தாக இருக்குது. ராஜா, எப்படி பார்க்குறீங்க இதை நீங்கள்? சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. எங்களோட தலைவர் கிளியராக சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிறது வந்து அடுத்து வரக்கூடிய 10 அமைச்சர்கள் மீது வழக்குகள் பாயும்னு சொல்கிறாங்க. முன்கூட்டியே மழை வரும்னு சொல்கிறதுக்கு காரணம் இவர்கள் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ எடுத்திருக்கக்கூடிய வழக்குகள் சிலவற்றையினுடைய தன்மையை சொன்னால் தான் அது இன்னும் தெளிவாக புரியும். 2006, 2007 குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் 2011க்கு பிறகு ஊழல் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் 2011க்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் அவருடைய ஆட்சியில் தொடுக்கப்பட்ட வழக்குகள் தான் எங்களுடைய அமைச்சர்கள் மீது தொடங்கிய வழக்குகள். அது எல்லாம் கீழ்கோர்ட்டில் அவர்களை விடுவித்த பிறகு சுவோமோட்டோவா அதை வந்து ஹைகோர்ட்லேருந்து எடுத்து இன்னைக்கு விசாரணைக்கு கொண்டு வராங்கன்னு சொன்னால் இதில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாக மக்கள் நினைப்பதாக நான் கருதுகிறேன். ஏன்னா சுவோமோட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை இவங்க சொல்கிறாங்க, அது பின்னாடி அப்படியே நடக்குது. இவங்க முன்கூட்டியே வானிலை அறிக்கை மாதிரி ஏன் நடக்குதுங்கிறது இவங்களுக்கு தான் தெரியும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு என்ன எப்படி அவங்க சொல்கிறாங்கங்கிறதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அப்படிப்பட்ட வழக்குகளை நாங்கள் கண்டு அஞ்சவில்லை. அதையும் சட்ட ரீதியாக சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒன்று சொல்லிடுறேன். இன்னொன்று, இந்த 4 ஆண்டுகளில் ஏதேனும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டாவது உங்களால் எங்கள் மீது பதிய முடிந்ததா? நீங்கள் டாஸ்மாகுக்குள்ளே போய் நீங்கள் ரெய்டு பண்ணுறீங்க. ரெய்டு பண்ண பிறகு கூட எந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணின்னு சொன்னால் சென்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியின் பீரியடில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி தான் விசாரணைக்கு நாங்கள் வந்தோம்னு சொல்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் அந்த அமைச்சர்களை தான் நீங்கள் கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு பெரிய பதிவை பண்ணியிருக்காங்க. இது கடுமையான கண்டனத்துக்கும் உரியது. அப்போ நீங்கள் எங்கள் அமைச்சர்கள் மீது என்ன இடி ரெய்டு நடத்தினாலும் சரி, இப்போ இடி ரெய்டு மேலெல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை போயிருச்சுங்கிறதுனால அவர்கள் செல்லுவதெல்லாம் இப்போ கோர்ட்டை நோக்கி. எங்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறேன். நீங்கள் இடி மூலமாக எங்களை மிரட்டினாலும் சரி, நீங்கள் எங்களை கோர்ட்டு மூலியமாக மிரட்டினாலும் சரி, சட்ட ரீதியாக மக்களின் துணை கொண்டு நாங்கள் அதை எதிர்கொள்வதற்கு எந்நிலையிலும் தயாராக இருக்கிறோம்னு எங்களுடைய தலைவர் சொன்னாங்க. வாங்க ஒரு கை பார்க்கலாம். 2ல் 1 மக்களுக்கு தெரியும். நாங்கள் முழுக்க மக்களினுடைய நலனுக்காக நடக்கின்ற ஆட்சி, முழுக்க தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக நடக்கக்கூடியது பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி. அதோடு கைகோர்த்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கழிவு நிலைக்கு தள்ளக்கூடிய நிலை தான் வருகின்ற 2026 தேர்தல் இருக்குங்கிறது தான் என்னுடைய அனுமானம். ஜென்ராம் சார், இந்த கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது ஏதாவது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதில் ஒரு புள்ளி வச்சு பேசுகிறாரு, இன்னும் கூட சில கட்சிகள் வரும் அப்படிங்கிறது. அதை எப்படி எடுத்துக்கிறது? திமுக கூட்டணிலேருந்து யாராவது அங்கே போவாங்க அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை விஜய மனசில் வச்சு அப்படி சொன்னார் எடுத்துக்கலாமா? உங்களோட பார்வை சுருக்கமா? இல்லை, திமுக கூட்டணியிலிருந்து யாரும் அங்கே போவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கல. அதாவது பிரதான அரசியல் கட்சிகள், தனிநபர் சார்ந்தவர்கள் பற்றி அவங்க கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக நான் நினைக்கல. வேல்முருகன் ஒரு இதா சொன்னாரு, வேல்முருகன் வர மாட்டாரான்னு கேட்டாங்க. இந்த தேர்தலில் கண்டிப்பாக போவது இல்லை. ஏன்னா 2017-18 தொடர்ந்து போராட்டங்களின் ஊடாக இந்த ஒற்றுமை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமானது. போராட்டங்களின் ஊடாக கட்டமைக்கப்பட்ட அந்த ஒற்றுமையை இன்னும் சூழல் மாறாத ஒரு நிலைமையில, அதாவது ஒன்றிய அரசிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றவில்லை அப்படிங்கிற ஒரு உண்மையான நிலைமை கண்ணெதிரே நிற்கும் போது அதுல இருக்கக்கூடிய எந்த கட்சியும் திமுக கூட்டணியை விட்டு வெளியில வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அது போக இப்போ ஸ்டாலினுக்கு ஓட்டு போடவில்லை என்றால் யாரு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவர்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அதுக்கு என்ன பொருள்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜக ஆட்சி செய்வதாகத்தான் பொருள். அதனால ஒரு காலத்திலேயும் திமுக கூட்டணியிலிருந்து ஒருவர் கூட போக மாட்டாங்க. மக்களும் அவர்களுக்கு அந்த அதாவது திமுகவை எதிர்க்கும் கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். நீங்க விலை உயர்வை கட்டுப்படுத்துறதுக்கு திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கணும்னு நண்பர் சீனிவாசன் பேசினாரு. அதாவது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பாதிக்கும் கீழே குறைஞ்சதுக்கு பிறகும் இன்னும் 100 ரூபாய்க்கு போன பெட்ரோல் 10 ரூபாய் கூட குறையாம இருக்குது இல்ல. அதனால ஏற்படுகின்ற விலையேற்றத்தை மக்கள் யார் காரணங்கிறது தெளிவாக புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால விலையேற்றம் குறித்து இங்க பேச முடியாது, வேலை இழப்பை பற்றி நீங்க பேச முடியாது. எல்லாமே நான் ஒரு வரியில சொன்னேன், சூர்யா சேவியர் விளக்கி சொன்னாரு.
என்ன பிரச்சனையை நீங்க சொன்னாலும் அதற்கான வேர் வந்து ஒன்றிய அரசிடமே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். மக்களுக்கு அதற்கான பிரச்சாரம் வந்து மக்களிடத்துல போய் சேர்ந்திருக்குது. அதனால நீங்க திமுக மீது எந்த குற்றச்சாட்டையும் வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்க திரும்பவும் வழக்கமான குற்றச்சாட்டுகளை தான் திரும்ப வைக்கணும். நிறைவா, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு, அது ஒரு மெகா கூட்டணியா இருக்கும் அப்படிங்கிற அந்த பயம் திமுகவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது அவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம். இதனால பலம் யாருக்கு, பாதிப்பு யாருக்கு இந்த கூட்டணியால? அதாவது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை இது உருவாக்கும். ஏன்னா அகாலிதளத்தை நினைத்து பார்க்க வேண்டும், சிவசேனாவை நினைத்து பார்க்க வேண்டும், தேசியவாத காங்கிரஸை நினைத்து பார்க்க வேண்டும், மாயாவதியை நினைத்து பார்க்க வேண்டும், நிதிஷ்குமாரை நினைத்து பார்க்க வேண்டும், பஸ்வானை நினைத்து பார்க்க வேண்டும், அசாம் கணபரிசத்தை நினைத்து பார்க்க வேண்டும். வடகிழக்கில் இருக்கக்கூடிய பல மாநில கட்சிகள் அழிந்து போன வரலாறை அதிமுக படிக்க வேண்டும். எனவே இதே நிலை நீடித்தால், அதிமுக தொடர்ந்து இப்படி பயணித்தால், அதிமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்குமா என்ற சந்தேகம் உருவாகும். அதிமுக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதிமுக தமிழ்நாட்டில் பலமான கட்சியாக இருக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து. ஆனா அதிமுக நாங்க கெட்டு போயிருவோம், எவ்வளவு பந்தயம் கட்டுறீங்கன்னு கேட்டா அதுக்கு ஒருவேளை இப்ப நீங்க பேசுற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமியே பார்த்துட்டு இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள வந்து போற விஷயம், இது என் கட்சி, எங்க கட்சி, எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வருமா வராதா? பணையேறவங்களை 8 மட்டும்தான் தாங்க முடியும், 8ஆவது மட்டும் கீழே விழுந்து உடைய வேண்டியதான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? இதுதானே கிராமத்தில் சொல்லுவாங்க. நீங்க பாஜகவுடைய வரலாறு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அங்கேதான் நாங்க போவோம், எங்களுக்கு அங்கேதான் விருப்பம். இஷ்டம் இருந்தா நீங்க எங்களை பத்தி ஏன் பேசுறீங்கன்னா மக்கள் அதிமுகவை நிராகரிப்பார்கள். அதிமுக இருக்கணுங்கிற தேவை, அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா அதிமுக எடுக்கக்கூடிய முடிவுகள் மக்களுக்கு எதிராக இருப்பதால் அதிமுகவை நிராகரிப்பார்கள். அந்த அதிமுகவை பாஜக ஏற்கனவே இத்தனை கட்சிகளை விழுங்கியதைப் போல அதிமுகவையும் விழுங்கிவிடும் என்ற அச்சத்தோடு சொல்கிறோம். அதிமுக தன் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.